மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பல விசாரணைகளில் சாதகமாக அமையலாம். மாதத்தின் தொடக்கத்தில் செவ்வாயின் வலிமை கடக ராசியில் இருப்பதால் உடல் நலத்தில் சில குறைகள் ஏற்படலாம். இது உங்களுக்குள் சில சவால்களை ஏற்பிக்கும் போதிலும் 7ஆம் தேதி திடீர் மாற்றத்தால் உங்கள் 5ஆம் வீட்டில் ராஜயோகம் உண்டு. இதனால் கல்வி மற்றும் பணம் தொடர்பான வெற்றிகளை நீங்கள் அடையலாம். இந்த மாதம் மாணவர்களுக்கு சவால்கள் ஏற்பட்டு தொந்தரவு தரக்கூடும். இருப்பினும் அவர்கள் அவர்களின் முயற்சியில் வெற்றியடைய முடியுமா என கவலைப்படலாம். திருமணங்கள், அவையிலும் காதல் துறைகளில் அதிக அன்பும் ஆர்வமும் காணப்படும். இதனால் காதல் உறவுகளுக்கு சற்று பலவீனம் ஏற்படலாம். இதனால் முக்கியமான முறையில் சண்டைகள் உருவாகும். நிதி ரீதியில் சில செலவுகள் ஏற்படும். எனினும் உங்கள் வருமானத்தில் நல்ல உயர்வு உண்டு. வங்கி இருப்பகை அதிகரிக்கும். இதனால் நிம்மதி செயல்படும். சகோதர சகோதரிகள் உங்களை எப்போதும் ஆதரிக்கும் ஆலோசனைகளில் உதவுவார்கள். உடல்நலம் பாதிக்கப்படலாம் என அவதானிக்க வேண்டும். குறிப்பாக மாதத்தின் முழுவதும் ஆரோக்கியம் குறித்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய நிலைமை உள்ளது. மதச் செயல்களில் ஆர்வம் அதிகரிக்கும். சிறு யாத்திரைகள் மேற்கொள்ளலாம். 10ஆம் வீட்டிற்கான அதிபதியான சனி பகவான் 12ஆம் வீட்டில் அமர்ந்ததால் வேலை தொடர்பான தடைகள் ஏற்படும். விவசாயம் மற்றும் வியாபாரங்கள் குறித்து நல்ல முன்னேற்றங்கள் காணலாம். செவ்வாயின் அமர்வு சில பிரச்சனைகளை உருவாக்குவதற்கான வாய்ப்புகளை தருகிறது. ஆனால் உங்களின் வருமானத்தை தொடர்ந்து அதிகரிக்கும். இதன் மூலம் மாதம் முழுவதும் நிதியோடு மகிழ்ச்சியூட்ட வழிகளை ஆராயவும். மேலும் தவறான புரிதல்கள் மற்றும் சண்டை சூழ்நிலைகள் ஏற்படும். உங்கள் உறவுகள் குறித்த போது யாரும் தவறு புரிவதாக நினைக்கக்கூடாது. திருமண ஜாதகக்காரர்களுக்கு உறவுகளை மேம்படுத்தும் சந்தர்ப்பங்கள் ஏற்படும். புதன்கிழமையில் ஸ்ரீ கணேசர் வழிபாட்டின் மூலம் புனிதமாகும் செயல்களை மேற்கொள்ள வேண்டும். இது உங்கள் ஆவியையும் உடல் நலத்தையும் பாதுகாக்கவும் உதவும்.